நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தனலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். புற்றுநோய் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை வந்து செல்ஃபாக ஸ்க்ரீனிங் பண்ணியே வந்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எப்படியெல்லாம் வந்து செல்ஃப் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் சொல்லுங்கள். செல்ஃப் ஸ்க்ரீனிங் மட்டுமே வந்து கெனாட் டயக்னோஸ், அதாவது ஏர்லியாக வந்து புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது செல்ஃப் எக்ஸாமினேஷன் மட்டுமாலே முடியாது. பட் ஸ்டில் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் வே. அது ஒரு முக்கியமான வழி தான் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்பக புற்றுநோயோட சிம்டம்ஸ் தெரிஞ்சால் தான் வந்து பேஷண்ட்ஸால் ஆர் நார்மல் பப்ளிக் பீப்புளால் தே கேன் ஐடென்டிஃபை என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் வி ஹாவ் டு ரீச் அ டாக்டர் அப்படின்ட்டு. சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் கேன்சருக்கு மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லம்ப், கட்டி வயதானவர்களுக்கு மட்டும் வந்தால் தான் வந்து கட்டி கேன்சர் கட்டியாக இருக்கும் அப்படின்றதே வந்து தவறான ஒரு விஷயம். கட்டி எந்த ஏஜ்லனாலுமே வந்து இட் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட். அதாவது அது என்னதுன்னு பார்க்கணும். நம்ம சின்ன வயசில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே வந்து புற்றுநோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அதை மறக்காமல் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட பரிசோதனை செஞ்சு பார்த்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வி ஹாவ் டு லீவ் இட் அலோன். ஸோ சிம்டம் ஒன் இஸ் லம்ப், கட்டி. செகண்ட் என்ன அப்படின்னா நம்ம நிப்பிள்லேருந்து வர டிஸ்சார்ஜ். நிப்பிளில் டிஸ்சார்ஜ்னு சொல்லும்போது நிறைய டிஸ்சார்ஜஸ் வி ஹேவ். ஒன்று தண்ணி மாதிரி நீர் வடிதல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளட் ரத்தம் கசிதல் இருக்கலாம். நிப்பிளில் வந்து நம்மளுக்கு ஏதாவது புண்ணு மாதிரி வர்றது அது ஒரு அறிகுறி. இன்னொன்று அக்கிளில் நெறிக்கட்டி வந்து ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஒரு கட்டி மாதிரி அது அப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஏற்படலாம். தோலில் வந்து புண்ணு மாதிரி வரலாம், இல்லை ரெட்னஸ் ஒரு வீக்கம் மாதிரி வரலாம். ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ். இந்த அறிகுறிகளை நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன் ஹேஸ் டு எக்ஸாமின் த பிரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 2 months ஆர் இஃப் பாசிபிள் நம்மளால் முடியும் அப்படின்னா ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து வி கேன் எக்ஸாமின். எக்ஸாமினேஷன் யூஸ்வலாக வந்து அதுக்கான பீரியட் எப்போ பண்ணலாம் அப்படின்னா பீரியட்ஸ்க்கு அப்புறம் 5th டேக்கு அப்புறம் வந்து யூ கேன் டூ அ செல்ஃப் எக்ஸாமினேஷன். செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நம்ம மார்பகம் வந்து சிமெட்ரி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர் தே கேன் see themselves. நிப்பிள் ஏரியோலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒரே லெவலில் இருக்கா, நிப்பிள் வந்து ஏதோ உள் வாங்கியிருக்கான்னு பார்த்துக்கணும். நிப்பிள் ரிட்ராக்ஷன் அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ நிப்பிள் உள் வாங்கிருது இல்லைனா ஒரு புண்ணு மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு see ourselves. அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு பக்கம் மார்பு மட்டும் கொஞ்சம் உள் வாங்குறது, இல்லை கொஞ்சம் ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்கிறது, அதை வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர் ஒன் கேன் ஐடென்டிஃபை. அடுத்தது வந்து டு பால்பேட்னா வந்து அவங்களே வந்து சுயமாக பரிசோதனை பண்ணிக்கிறது. அது வந்து 2 போஸ்டரில் we can do ourselves. ஒன்று ஸ்டாண்டிங் பொசிஷன், the other one is lying position. ஸோ பட் lying பொசிஷனில் பண்ணுறது வந்து will be the more apt one. ஸோ லைங் பொசிஷனில் வந்து ஸோ இஃப் யூ டேக் திஸ் இஸ் த செஸ்ட் வால்ன்றது வந்து நம்மளோட ரிப்ஸு மசில் அண்ட் ஓவர் இட் லைஸ் த பிரெஸ்ட். அதுக்கு மேலே தான் வந்து மார்பகம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட் ஆஃப் தி ஹேண்ட், அதாவது கையோட இந்த பாகத்தை வச்சு மார்பகத்தை இந்த செஸ்ட் வால் மேலே வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும், ரொட்டேட்ரி மோஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கட்டி எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்து தென்படும். கட்டி இல்லைனாலும் நம்மளோட மார்பகத்தோட கன்சிஸ்டன்சி அது என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்றது வந்து வீல் கம் டு நோ. ஸோ அப்படி ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஒருத்தருக்கு மார்பகம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் நார்மலாகவே வந்து வித் ஏஜ் ஆர் சம்டைம்ஸ் யங்கர் ஏஜ் குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்பகத்தில் சில சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அதனால் வந்து மார்பகத்தோட கன்சிஸ்டன்சியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபர்மாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் வந்து வருது அப்படின்றது தெரியும். ஸோ தட் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது ஓகே லாஸ்ட் டைம் we were not having this, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு கண்டுபிடிச்சி யூ கேன் அப்ரோச் அ டாக்டர். ஸோ அதுக்காக நம்ம தொடர்ந்து பண்ணி பார்த்தா தான் நம்மளோட மார்பகத்தோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா யூஸ்வலாக வந்து வி அட்வைஸ் டு டூ இன் அ கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுக்காக. ரேண்டமாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து வி டென்ட் டு மிஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஆர்டர்லியாக பண்ணோம் அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து நம்ம வந்து பால்பேட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நிப்பிள் ஏரியோலா
அதுக்கு பின்னாடியும் வந்து we have to examine. யூஸ்வலாக அந்த ஏரியா வந்து we tend to miss, அந்த இடம் வந்து பார்க்க மாட்டோம். அதுக்கு பின்னாடியும் கட்டிகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அக்குளில் வந்து நெறிக்கட்டி சம்டைம்ஸ் வந்து பிரெஸ்ட்டில் வந்து கட்டி இருக்காது, ஆனால் அக்குளில் நெறிக்கட்டி இருக்கும். ஸோ அதையும் வந்து we have to see. This is a way you have to examine. இந்த மாதிரி ரெகுலராக ஒன்ஸ் இன் அ மந்த் or once in 2 months நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா யூ வில் பிக் இட் அப் வெரி ஏர்லி. இப்போ கட்டிகள் பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிகள் எல்லாமே ஒரு நார்மலாக கூட கட்டிகள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து மார்பக புற்றுநோய்க்கான கட்டி தான் அப்படிங்கிறதுக்கான எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி மார்பக புற்றுநோய் தான் இந்த கட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து there are different investigations. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா ஒரு 40 years or 50 yearsக்கு மேலே தான் வந்து கட்டி வந்து புற்றுநோயாக இருக்கும் அப்படின்னு தான் ஜென்ரல் பப்ளிக்கோட அவேர்னஸ் லெவல் இருக்குது. பட் தீஸ் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யங்கர் ஏஜ் குரூப் ஈவன் 25s 30sல அந்த ஏஜ் குரூப்லேயும் வந்து we get cancers. பட் மோஸ்ட் ஆஃப் த லம்ப் யங்கர் ஏஜ் குரூப்பில் வர்றது வந்து கேன்சர் கட்டியாக இருக்காது. அது வந்து பினைன் அப்படின்னா கேன்சர் அல்லாத கட்டிகளாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அது கேன்சராக இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதை ப்ராப்பராக நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும். ஸோ ஒரு கட்டி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அது வந்து என்ன கட்டின்றதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் வந்து we advise மேமோகிராம். கட்டி நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே பண்ணுறது ஸ்க்ரீனிங் மேமோகிராம். அது வந்து நம்ம ஜென்ரல் பப்ளிக்கு இந்த கேன்சர் அவேர்னஸ்க்கு அதுதான் சொல்கிறது. உங்களுக்கு கட்டியே தெரியலனாலும் ஒன்ஸ் இன் அ இயர் டூ அ மேமோகிராம் ஸோ தட் கட்டி தெரியறதுக்கு முன்னாடியே ஏதாவது சின்னதாக நம்மளுக்கு ஏதாவது டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சாலும் வில் பிக் இட் அப். பட் நம்மளுக்கு இப்போ கட்டி தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் மேமோகிராம். மேமோகிராமில் பார்க்கும்போதே நம்மளுக்கு அது என்ன மாதிரியான கட்டி, அது கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியா அப்படின்றது தெரிஞ்சிடும். மேமோகிராம் வந்து யூஸ்வலாக 40 yearsக்கு மேலே தான் அட்வைஸ் பண்ணும். இப்போ லெஸ்ஸர் தென் 40 ஒரு 20 30sல வராங்க அப்படின்னா யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஒன் அல்ட்ராசவுண்ட் வந்து we ask for. ஸோ ஸ்கேன் இஸ் த ஃபர்ஸ்ட் மொடாலிட்டி. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% வில் நோ அது என்ன மாதிரியான கட்டி. பட் ஸ்கேன் மட்டுமே வச்சுட்டு வந்து we cannot say இது வந்து 100% கேன்சர் தான், இது 100% பினைன் அப்படின்னு சொல்ல முடியாது. த நெக்ஸ்ட் ஒன் த டாக்டர் வில் அட்வைஸ் இஸ் பயாப்சி. பயாப்சின்றது வந்து டிஷ்யூ டயக்னோசிஸ். அந்த கட்டியிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு டிஷ்யூ எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. தட் வில் கிவ் யூ 100% அந்த நேச்சர் ஆஃப் த கட்டி. அது என்னதுன்றது வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஸோ அகெயின் இந்த டிஷ்யூ டயக்னோசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஸ்கேன் இஸ் நான் இன்வேசிவ்னா நம்ம உடம்புல வந்து எதையும் குத்த போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ தேல் டூ when you advise a scan. அடுத்து பயாப்சின்னு சொல்லும் போது அகெயின் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் என்ன ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை குத்தணும் அப்படின்னா இன்கேஸ் கேன்சராக இருந்ததுன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிடும், மற்ற இடத்துக்கு பரவிடும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு பகுதி வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will delay it. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ அந்த டைம் டிலேவே வந்து வில் கிவ் த கேப் ஃபார் த டியூமர் டு க்ரோ. ஸோ அதை அவாய்ட் பண்ணும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் பயாப்சி. இது ரெண்டும் பண்ணாலே வந்து வில் கம் டு நோ வாட் த லம்ப் இஸ் அப்படின்றது. இப்போ வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு? தட் இஸ் ட்ரூ. பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபீமேல் ஆர் அட் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க். ஃபீமேலாக இருந்தாலே they are at increased risk of breast cancer. The next one is கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக கேன்சரோட ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 why do we advise screening அப்படின்னா கேன்சரோட ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் we advise screening. ஸோ தட் இஸ் ட்ரூ. பட் தென் இன்னொன்று என்னென்னா எங்கர் ஏஜ் குரூப்பில் வரவே வராது அப்படின்றதும் கிடையாது. எங்கர் ஏஜ் குரூப்லேயும் யூ ஹேவ் காட் கேன்சர்ஸ். ஸோ கட்டி இருந்ததுன்னா எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் அது வந்து பினைன், அதாவது கேன்சர் இல்லைன்னு வந்துடுச்சுன்னா தென் யூ கேன் பி ஃப்ரீ. பட் அதை எக்ஸாமின் பண்ணாமே வந்து எங்கர் ஏஜ் குரூப்பில் வர கட்டி எல்லாமே நான் கேன்சரஸ் அப்படின்னு நினச்சிட்டு யூ கேனாட் சிட் ஐடில். இப்போ இதில் வந்து நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மெயினான ஒரு விஷயம், நிறைய சுகர் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த பிரெஸ்ட் கேன்சர் வரும். தீஸ் ஆர் ஆல் ப்ரூவன் ஸ்டடீஸில் எதுவுமே கிடையாது தட் சுகர் வில் காஸ் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்றது. தேர் ஆர் நோ ப்ரூவன் ஸ்டடீஸ். பட் ஸ்டில் இன்சுலின் அதிகமாக இருக்குது சிச்சுவேஷனில் வந்து யூ கேன் ஹாவ் அன் இன்க்ரீஸ் ரிஸ்க். டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, தீஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒபிசிட்டி எதனால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா
போஸ்ட் மெனப்பாஸ்க்கு அப்புறம் வந்து ஈஸ்ட்ரோஜன் நம்மளோட உடம்புல வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் வந்து எங்கேருந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னா பெரிஃபரல் நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் இஸ் an important factor for breast cancers. ஸோ அதனால் obesity will be an risk factor for cancer. மற்றபடி சுகர்ஸ்க்கு you have to have more studies. இப்போதைக்கு there are no proven studies to say it. இப்போ மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அது வந்து மோஸ்ட் காமனாக வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆனால் வந்து ஆண்களுக்கு கூட இந்த மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு. Yeah, that's true. Again, ஃபீமேலுக்கு தான் வந்து அதிகமான மார்பக புற்றுநோய், பட் 1% ஆஃப் breast cancers மேலுக்கும் வந்து வரலாம். ஸோ மேலில் வந்து breastல எதுவும் லம்ப் இருக்குது அப்படின்னா அகைன் அதை இக்னோர் பண்ணாமல் அது என்னதுன்றது கண்டிப்பாக பார்த்து இதே மாதிரி தான். ஸோ அவங்க மேமோகிராம் we cannot do, பட் தென் அல்ட்ராசவுண்ட் பார்த்துட்டு அகைன் பயாப்சி ப்ரூவ் பண்ணி அது கேன்சர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணால் தான் யூ கேன் செட் ஃப்ரீ. இல்லைனா யூ cannot டேக் தட் அது வந்து வேறு இன்ஃபெக்ஷன் மேல்னால கேன்சர் வராது அப்படின்னு கிடையாது. 1% ஆஃப் கேன்சர்ஸ் breast cancers can occur in male also. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால வருது? See, அதுவுமே வந்து மல்டிபிள் ஜெனட்டிக் எல்லாமே வந்து மியூட்டேஷன் இன் அவர் பாடி தான். ஸோ ஜெனட்டிக் ரீசன்ஸ் வில் பி தேர். ஸோ மேல் பிரெஸ்ட் கேன்சர்ஸ் இருந்தாலே வந்து இருந்தாலேன்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் அவங்க ஃபேமிலியில் வேறு எதுவும் கேன்சர்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு எதுவும் ஹெரிடிட்ரியாக வந்து தே ஹவ் காட் எனி ப்ரோன் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர்ஸா அப்படின்றத வந்து வி ஹேவ் டு எக்ஸாமின். இப்போ மரபு ரீதியாக பார்க்கும்போது ஜெனட்டிக்கலாக அது வரும் அப்படின்னு பார்க்கும்போது இன்கேஸ் வந்து பரம்பரையாக வந்து அவங்க யாருக்குமே வந்து பிரெஸ்ட் கேன்சர் இல்லை அப்படிங்கும்போது சந்ததிகளுக்கும் வராதுன்னு உத்தரவாதம் கிடையாது. அப்படி கிடையாது. சி ஸ்பொராடிக் கேன்சர்ஸ், அதாவது ஜெனட்டிக்கலாக ஹெரிடிட்ரியாக இல்லாத கேன்சர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி. ஹெரிடிட்ரி கேன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 5 to 10% தான். மற்றது எல்லா கேன்சர்ஸுமே வந்து ஸ்பொராடிக் கேன்சர்ஸ். ஸ்பொராடிக்னா அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் கேன்சர்ஸ் இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் வந்து ஒருத்தருக்கு அப்படி தான் இருக்கும். அதுவுமே வந்து ஏஜ் ஒரு 60 years அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பில் தான் வந்து அவங்க ஃபேமிலிலையும் கேன்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கிறது வந்து we cannot take it as a family history ஆர் இவங்களுக்கு வந்து ஹெரிடிட்ரி ரிஸ்க் இருக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஹெரிடிட்ரி ரிஸ்க் இருக்கணும் அப்படின்னா they should have at least 1 or 2 breast cancers in a younger age group, or breast and ovarian cancer, இல்லை ஒரு male breast cancer, or multiple people in a single family. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் வந்து we can think of hereditary breast cancer. மற்றபடி ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா it does not mean that அது அவங்க கேன்சர் வந்து ஹெரிடிட்ரியாக வந்துட்டுருக்குன்னு கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புல வர மாற்றங்களால் தான் வருதே தவிர ஹெரிடிட்ரியால் வர்றது கிடையாது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் கேன்சர் இல்லை, ஸோ எனக்கு கேன்சர் வராது, ஐ எம் ப்ரொடெக்டிவ் அப்படின்லாம் வந்து கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் அ ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் அ கேன்சர். இப்போது ஹெல்தி அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வராதுன்னு ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? Nothing like that. See, anyone, it's not proven that it reduces the risk. Okay, obviously having a healthy lifestyle or doing regular exercises and having healthy habits, not consuming alcohol and all those things will reduce the risk of breast cancer. But ஆனால் அதுக்காக வந்து எனக்கு கேன்சரே வராது அப்படின்றது வந்து it's not correct. You have to screen yourselves after 40 years once in a year, and in case if you have, ஏன்னா வந்து mutations will happen inherently, அவங்களுக்கே நடக்கும். So அதை வந்து we cannot prevent by having healthy habits alone. So it reduces the risk, but then it does not completely protect you from having a cancer. இன்னொரு விஷயம், உள்ளாடைகள் வந்து ரொம்ப டைட்டாக அணியும் போது அதனால பிரெஸ்ட் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, that is also a very wrong information. இதுக்குமே வந்து ஸ்டடீஸ் எதுவுமே இல்லை டு, அதாவது டைட்டாக பிரேசியர் போடுறதுனால வந்து கேன்சர்ஸ் வரும்ன்றது there are no proven studies. So you cannot take that. Maybe அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ், you might have infections in sweat line in the inframammary crease ன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஸ்வெட்னால you can have infections. பட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் டைட் braziers will not cause. But then கரெக்டான சைஸில் you wear brazier, that will act. சில பேருக்கு என்னென்னா இந்த menstrual cycles அப்போல்லாம் வந்து they feel heaviness அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு supportive braziers are advised, but not tight one. Tight one has no relation to cancers. வேற என்னென்ன மெயின் ரீசன்ஸ்னால இந்த கேன்சர் வருது? Obviously first சொன்ன மாதிரி female, being a female itself is an increased risk factor. The next one is increasing age. அதுக்கப்புறம் வந்து early
மெனார்கி, ஏர்லி மெனார்கி, லேட் மெனப்பாஸ், அதாவது அந்த பருவம் அடைதல் வந்து சீக்கிரமாக இருந்தாலும் அண்ட் மெனப்பாஸ் ஆகிறது வந்து ரொம்ப லேட்டாக, ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் எக்ஸ்போஷர் டு ஈஸ்ட்ரோஜன் வந்து இன்க்ரீசஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபெமிலியல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கேஸ் அவங்க இதில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா அண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு breast கேன்சர் இருந்ததுன்னா they have risk for having another cancer. அது இல்லாமல் ஒபிசிட்டி, ஆல்கஹால் ஆல்சோ ஹேஸ் ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் எ breast cancer. டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி, அதாவது மார்பக புற்றுநோய் குறித்து இருக்கக்கூடிய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நியூஸ் 7 தமிழ் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி.